வரவேற்கிறிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, நேர்ந்து கொண்ட பெரியோர்களே, பெருமளவுக்குரிய தாய்மார்களே, வரப்போகும் மதுரை நாடாளுமன்றத்திற்கு போட்டு போடக்கூடிய திமுக கூட்டணி கட்சியுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் சு வெங்கடேசன் நம்மிடையே இருக்கிறார். களம் மிக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கிறது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு? முதல்ல எப்படி? மிக பிரகாசமாக இருக்கிறது. கடந்த முறை நாங்கள் 44% வாக்குகள் வாங்கினோம். இந்த முறை 60லிருந்து 65% வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய வெற்றியை மதுரையிலே பெறுவோம். பொதுவாக எடப்பாடி பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதை வச்சு ஓட்டு கேட்குறீங்க, நான் எங்களோட சாதனை வச்சு ஓட்டு கேட்குறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எந்த பிரச்சனையை முன்வைத்து ஓட்டுகள் கேட்குறீங்க? இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல். ஒன்றிய ஆட்சியில் மோடி தொடர வேண்டுமா இல்லையா என்பதுதான் பிரதான கேள்வி. அதற்கு அடிப்படையானது இந்தியாவினுடைய குடியரசு திட்டமும் அரசமைப்பு சட்டமும் காப்பாற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பது மிக முக்கியமான கேள்வி. பாசிச பாஜக அகற்றப்பட்டு ஒரு ஜனநாயக ரீதியான ஆட்சி தொடர வேண்டும். எனவே இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பது இந்த தேர்தலினுடைய மைய புள்ளி. இந்தியாவினுடைய 75 ஆண்டு காலம் இந்த நாடு காப்பாற்றப்பட்ட அரசியலமைப்பினுடைய அடிப்படைகளை சிதைக்கிற ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்தியாவை காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொருவரினுடைய கருத்தாக இருக்கிறது. இல்லை, இப்போ பிரதானமாக நீங்கள் 2வது முறையாக இந்த தேர்தலில் சந்திக்கிறீங்க. கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகளை பார்க்குறீங்க? கடந்த முறை ஏறக்குறைய சிறிது வித்தியாசம் கொண்ட பலம் கொண்ட ஒரு அணியாக 2 அணிகள் இருந்தது. திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி. இப்பொழுது திமுக தலைமையிலான அணி மேலும் பலம் பெற்று மக்கள் நீதி மையம் போன்ற பல கட்சிகள் இப்போ இணைந்து மிக பெரும் பலமாக இருக்கிறது. எதிர்கட்சிகள் 2ஆக சிதைந்து போயிருக்கிறது. இப்போ ஒரு ஊருக்குள்ளே போனால் ஊரில் இருக்கிறதுல 3/4 பேர் எங்கள் அணியில் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் இங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு 2 பேர், அங்கே ஒரு 2 பேர் தனியாக நிற்பதை போல தான் இருக்குது. எனவே இது ஒட்டுமொத்தமான ஒரு பெரும் எழுச்சி என்பது தான் நான் பார்க்குறேன். ஒன்று. 2வது திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, அதே போல் பெண்களுக்கான கல்லூரி மாணவிகளுக்கான உரிமை தொகை, இவையெல்லாம் பேருந்து நிலைய விலையில்லா பேருந்து, கட்டணமில்லா பேருந்து, மதுரையை பொறுத்தவரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கீழடி அருங்காட்சியகம், ஏறுதல் அரங்கம் என்று பல திட்டங்கள் திமுக அரசினுடைய அடிப்படை மக்களுக்கான உதவி திட்டங்கள், நலத்திட்டங்கள் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சரி, வழக்கமாக தேர்தல்களில் அதிக நாட்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இருக்கும். கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து எல்லா ஏரியாவுக்கும் போக வேண்டியிருக்கும். இப்போ வேகமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உங்களுக்கு நேரம் சரியாக பத்துதா? இல்லை, கண்டிப்பாக நேரம் பத்தாது. ஆனால் இந்த நேரத்தை அளவிடுகிற பொழுதே மோடி செய்த துரோகத்தை தமிழக மக்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை விரிவாக பண்ணிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கான போதிய அவகாசம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை தேர்தல் கமிஷன் மூலம் நிறைவேற்றினார் என்றுதான் பத்திரிகையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த துரோகம் இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வகையான அநீதி. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ மோடி போகவே இல்லை. இந்த 4 மாதமாக ஒரு தடவை தான் போயிருப்பார். இங்கே 5 தடவை 6 தடவை வந்தார். அப்படின்னா நீங்கள் மறைமுகமாக உங்களது திட்டத்தை நிறைவேற்றுகிற கருவியாக தேர்தல் ஆணையத்தை பார்க்கிறீர்கள். இது தமிழக மக்களுக்கு தெரியாமலா இருக்குது. எனவே தான் இதற்கும் சேர்த்து தமிழக மக்கள் விடையளிப்பார்கள். இந்திய கூட்டணி தென் மாவட்டத்தில் தான் அதிக அளவு பலம் பெற்றிருக்கிறது. வட மாநிலங்களில் பெரிய அளவில் இல்லை. 400 சீட்டு நாங்கள் பிடிச்சிடணும்னு மோடி சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? மோடி நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடரில் கடைசி நாளில் அறிவித்தார். நாங்கள் 400 இடங்களை பாஜக பெறும் என்று அறிவித்தார்ல. அதுக்கு பிறகு ஏன் இத்தனை சுற்று இப்போ தமிழ்நாட்டுக்கோ தென் மாநிலங்களுக்கோ வந்துக்கிட்டே இருக்காரு? ஏன் அதுக்கு பிறகு சிலிண்டர் விலையை 100 ரூபாய்க்கு குறைக்கிறாரு? ஏன் அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறாரு? அதுக்கு பிறகு வேகமாக மதுரை எய்ம்ஸுக்கு 2வது செங்கலை தூக்கி ஏன் வைக்கிறாரு? இது எல்லாமே தோல்வி பயத்தால் அவர்கள் மீது பெரும் அதிருப்தியை, மக்களின் வாழ்வாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதலால் பாஜக மீது பெரும் அதிருப்தி களத்தை நிலவுகிறது. அதை உணர்ந்துதான் நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்கிறோம் என்று வேகமாக தவறுகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.